இல்லை, இது நாங்கள் தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம். இது ஒன்றும் ஏதாவது புதியதான செய்தியாக இருந்தால்தான் அதுக்கு பெரிய அடிப்படைகள் தேவைப்படும். எப்போவுமே இருக்கிற சூழலைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். தமிழ்நாட்டிலே கட்டாயமாக 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும். அதில் திமுகவினுடைய ஒரு உத்தி என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை என்கிற நிலை வந்த பிறகு தங்களுடைய ஆட்சியின் மூலமாக இவர்கள் மிகப்பெரிய அளவிலான கெட்ட பேர் இன்றைக்கி மக்களிடம் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் இவர்கள் என்ன மாதிரியான ஒரு விமர்சனத்தை கையெடுக்கிறார்கள் என்று சொன்னால், பாரதிய ஜனதாவிற்கு எதிராக தாங்கள் வைக்கிற விமர்சனங்கள் அது அதிமுகவை வலுவிழக்க செய்யும் என்று ஒரு நம்பிக்கையோடு இவர்கள் அதை செய்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி ஒரு ஆட்சியில் இருந்த கட்சி ஒரு பிரச்சாரத்தை தொடங்குகிற போது, ஒரு 4.5 ஆண்டுகள் கழித்து தொடங்குகிற போது எப்படி தொடங்குவாங்கன்னா, எங்கள் ஆட்சியில் செய்த சாதனைகளை பாருங்கள் என்று சொல்லி தொடங்குவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இவர்கள் இப்பொழுதுதான் ஒன்றிணைவோம் என்றெல்லாம் சொல்லி ஓரணியில் தமிழகம் என்று சொல்லி இப்போ தான் ஓரணிக்கு மக்களை திரட்டுகிறார்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஓரணியில் எல்லாரும் திரண்டு மத்திய பாரதிய ஜனதா அரசுக்கு எதிராக நாம் எல்லாம் பேசுவோம் என்று ஆட்சிக்கு 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் இவர்கள் அழைக்க தொடங்கி இருக்கிறார்கள். எனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆன்டி இன்கம்பன்சியை இங்கே தமிழ்நாட்டில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு தான் தெரிகிறதே ஒழிய, இவர்கள் ஆட்சி காலத்தில் எந்த சாதனையும் செய்யவில்லை என்பது வெளிப்படையாகவே நமக்கு தெரிகிறது. அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இவர்கள் ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள். முதல் அதாவது அது இன்னைக்கு வைக்கிற விமர்சனம் அல்ல. 2021ஆம் ஆண்டு தேர்தலில் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்திருந்த போதும் இவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இதோ பாருங்கள், எல்லாம் முடிந்து விட்டது, பாரதிய ஜனதாவின் தலைவர்கள் வந்து விட்டார்கள், மிரட்டப் போகிறார்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுமையாக இவர்கள் அடமானம் வைக்கப் போகிறார்கள், எல்லாம் அடிமைத்தனத்துக்கு போய் என்றெல்லாம் பேசினார்கள். சகட்டு மேனிக்கு விமர்சனம் செய்தார்கள். அதில் குறிப்பிட்டு இவர்கள் சொன்னது, 60 தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி பெறப்போகிறது தமிழ்நாட்டில். நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை ஒரு பெரிய அளவில் சீட்டுகளை பெற்று விடுவார்கள் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது 2011ஆம் ஆண்டு. காங்கிரஸ் கட்சி கனிமொழி அவர்களை வைத்து, மரியாதைக்குரிய தயாளம்மாள் அவர்களை எல்லாம் வைத்து அவர்கள் மீதெல்லாம் வழக்கு இருந்த நேரத்தில் கீழே அறிவாலயத்தில் கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை, மேலே சிபிஐ ரைடும் நடத்தி 63 இடங்களை கருணாநிதி அவர்களிடம் வாங்கி கொண்டு போன அந்த வரலாறு, அது அதிமுகவும் அது மாதிரி ஒரு வரலாற்றுக்கு உட்படும் என்று அவர்கள் கருதினார்கள். அப்படித்தான் 2021 பேசினாங்க. ஆனால் 2021 பாரதிய ஜனதா கட்சியும் அப்படியான ஒரு வேலையை செய்யல. அவர்களும் காங்கிரஸை போல மிரட்டி சீட்டு வாங்கணுங்கிற சிந்தனைக்கு வரல. நாங்களும் இவர்களை போல அடிமை சாசனம் எழுதி கொடுக்கவில்லை. எனவே எந்த அளவுக்கு அவர்களுடைய வாக்குகள் இங்கு இருக்கிறதோ அதற்கான சீட்டுகளை பெற்றார்கள், போனார்கள். அதே பிரச்சார உத்தியை மீண்டும் 2024 வைக்கிறாங்க.